செலுத்துங்கள். நமக்கு உணவளிக்கிற விவசாயியை நாம் மறந்துவிட்டோம், உணவுக்கு அல்லல்படுகிறோம். இந்த முறை அந்த விவசாயியை மறக்காமல் உங்கள் வாக்குகளை, வாக்கு பெட்டியில் 2வது இடத்தில் இருக்கிற விவசாயிக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். நாளை தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை தாருங்கள். எளிய வீட்டின் பிள்ளைகள் தான் நாங்கள். உங்கள் வாக்குகளை அதே எளிய குடும்பத்தில் பிறந்த எங்களுக்கு செலுத்துங்கள். நாளைய தலைமுறைக்கு நல்லதொரு வாழ்க்கையை உருவாக்குங்கள். இதுவரை நாம் செலுத்திய வாக்கு ஊழல்வாதிகளுக்கும் லஞ்சம் என்று நாட்டை கெடுத்தவர்களுக்கும் உதவியாக இருந்தது. இதையெல்லாம் மாற்ற நினைக்கிற சாராயம், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஒழிக்க நினைக்கிற எங்களுக்கு உங்கள் வாக்கு உதவியாக இருக்கட்டும். எங்கள் வெற்றியில் உங்கள் வாக்குகள் இருக்கட்டும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு உங்கள் வாக்குகள் உதவட்டும். உங்கள் வாக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை என்பதை உணர்ந்து வாக்கு செலுத்துங்கள். நாளைய தலைமுறைக்கு நல்லதொரு வாழ்க்கையை உருவாக்க நமது வாக்குகள் உதவியாக இருக்கும். நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா என்ற முழக்கத்தோடு இந்த பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். உங்கள் வாக்குகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாக்குகளை நம்பிக்கை இடத்தை ஒதுக்குவோம். அங்கு 10,000 கடைகளை கட்டுவோம். அந்த கடைகளில் தினசரி 100 ரூபாய் 200 ரூபாய் கட்டி நீங்கள் வாடகைக்கு இருக்கலாம். எல்லா வசதிகளும் அங்கே இருக்கும். உங்கள் காய்கறிகளும் உங்கள் பழங்களும் கெட்டு போகாமல் இருக்க குளிரூட்டப்பட்ட வசதிகள் அந்த சந்தையில் இருக்கும். நாளை நம் தலைமுறை பிள்ளைகள் இப்படி ரோட்டில் உட்கார்ந்து காய்கறி விற்க வேண்டியதில்லை. செருப்பு விற்பதற்கு ஏசி அறை இருக்கிறது, காய்கறி விற்பதற்கு தெரு மட்டும்தான் இருக்கிறதா? காரணம், நல்ல ஆட்சியாளர்களை, இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற ஆட்சியாளர்களை நீங்கள் தேர்வு. நாம் உயிரை காப்பாற்றுகிற, வயிற்று பசியை தீர்க்கிற உணவை ரோட்டில் கொட்டி விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் இருக்கும். ஒரு நாள் கூட்டு இருக்கும். இப்படி எல்லாம் அந்த நேரத்தில் இருக்கும். விற்பவர்கள் விவசாயிகளாக இருப்பார்கள். உணவை உற்பத்தி செய்கிற விவசாயிகளே அந்த பொருட்களை விற்பனை செய்யும் போது எமது மக்களுக்கு தரமான பொருள் நல்ல விலைக்கு, மலிவான விலைக்கு கிடைக்கும். அதற்கு வழி செய்ய வேண்டும் என்று துடிக்கிற உங்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்ட கட்சி ஆளும் கட்சிக்கு மாற்றாக இவர்களின் இலவசங்களை நம்பி ஏமாந்த மக்கள் ஓட்டு கேட்க கூட காரிலிருந்து இறங்காத இவர்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய சிக்கல்களுக்கு எப்படி காரை விட்டு கூண்டோட காலி சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, ஓம் சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்கு வாக்கு, ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி ஓட்டை யோசித்து பார்த்துதான் போடு, ஓட்டை யோசித்து பார்த்துதான் போடு. இதுல இளவட்டம் வேற பெருவக்க கேடு, பார்க்க சகிக்கல சனம்படும் பாடு, பார்க்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சத்தம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா, கண்ணத்தோரந்தே பாரம்மா,
கண்ணு திறந்து பாரம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. மருத்துவமனையில் கிட்னி தீருட்டு, மருத்துவமனையில் கிட்னி தீருட்டு, கேட்க போன முறை கேடு ஊருட்டு. ஏசி பாருல தாராய வியாபாரம், ஓசில சின்ன ஊரெல்லாம் விளம்பரம். என்னம்மா சரி சட்டம்மா, நாடு நாசமா போகுதே நியாயம்மா. ஊழல் லஞ்சத்தில ஊழித்தான் கிடக்குறான், ஊழல் லஞ்சத்தில ஊழி கிடக்குறான். உண்மை நேர்மை என்னன்னு கேட்கிறான். ஊழல் லஞ்சத்தில ஊழி கிடக்குறான், உண்மை நேர்மை என்னன்னு கேட்கிறான். ஓட்டுக்கு காச வாரி இறக்கிறான், உழைக்கு மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான், உழைக்கு மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். எந்தாய வீரம்மா காளி, இப்படி குடிக்க வச்சு தானே நம்ம குடிய கடுத்த கூட்டம். ஒரு கட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். என் வேட்டி சேலதாரா, என் வேட்டி சேலதாரா, அடி ஓசி பசுந்தாரா. ஒட்டுக்கிட்டு வாடி நம்ம போட்டு போட்டு வருவோம். உன் வேட்டி சிலை வேணாம், ஓசி பசு வேணாம், வேலை வெட்டி தந்தா இத வாங்கிக்கு வேண்டானா. என் மிக்சி கிரைண்டு தாரா, அடி மசாலா சாமானும் தாரா. என் மாமன் பொண்ணு வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஓ மிக்சி கிரைண்டு வேணாம், அந்த மசாலா சாமானும் வேணாம். மனங்கட்ட மாமா நான் மாத்தி போட மாட்டேன். போட்டதெல்லாம் போதும் மாமா, நீயும் கொஞ்சம் மாறு. நாம பட்டதெல்லாம் போதும், இப்ப மாறணுமே ஊரு. படிக்க நல்ல படிப்பு, பார்க்க நல்ல வைத்தியம், கொடுக்க போறதாரு கொடுக்க போறதாரு, விவசாயி சின்னந்தானே கூறு. என்னம்மா தேவி சக்கம்மா, என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. கண்ண தோறந்து பாரம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை புள்ளைக்கு பாலியல் சொல்ல. நாட்டுல நடக்குது கொலை கொல்ல, இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. விளைய வச்ச நெல்லு ரீதியில் கிடக்குதாங்க, நாட்டுக்குள்ள சுதந்திரமா களவு எல்லாம் நடக்குது. சத்தியமா உழைச்ச காசு எழவாத்தான் போகுது. திருடன் கூட்டம் நிரந்தரமா திருடதான பார்க்குது. இலவசமா அள்ளி தந்து மக்கள் வந்து போகுது. ஜாமி உங்க கூத்து விவசாயி சின்னம் பார்த்து ஓட்ட போட்டு நாட்டை மாத்து மக்கள் உசுர காப்பாத்து. நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். உங்கள் வாக்கு எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். உங்கள் வாக்கு நம் இனம் காக்கும், நம் பண் காக்கும், நம் மானம் காக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள். நாளை இந்த நிலத்தில் நடக்கிற அநீதிகளை எதிர்த்து பேசக்கூட ஆள் இல்லாமல் போகிவிடும். இந்த நிலத்தில் இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை, அயோக்கியர்களை எதிர்த்து பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள் மட்டும்தான் இந்த நிலத்தின் அயோக்கியத்தனங்களை, நிலத்தின் அத்தனை ஆக்கிரமிப்புகளையும்
விரட்டி அடிக்க உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் வழங்குங்கள். நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்வை வழங்குங்கள், வழங்குங்கள், வழங்குங்கள். பிள்ளைகள் நமது நிலத்தில் செழிப்பாக அனைத்து அதிகாரங்களையும் பெற்று அனைத்து வசதிகளையும் பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். எங்கள் திட்டம், நாம் தமிழர் கட்சியின் திட்டம், இங்கே இருக்கிற நிலங்களை சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவது, அதன் மூலம் வேலை வாய்ப்பை பெருக்குவது, அனைவருக்கும் அரசு வேலையை கொடுப்பது, இதுதான் எங்களுடைய திட்டம். ஆடு மாடு வளர்க்கிற அத்தனை பேருக்கும் அரசு வேலையை தர வேண்டும் என்ற கனவோடு உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம். ஆடு மாடு வளர்ப்பதை அவமானம் என்று நம்மை தள்ளிவிட்டான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையான கறிக்கடையில வரிசையில் நிற்பது நாம தான்.